அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏற்கு அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணோட அம்மா நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அவங்களோட கேள்வி என்னன்னாக்கா, சார் என் பொண்ணுக்கு வந்து 33 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கா. கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தாலே வந்து எரிஞ்சு விடுறா. எனக்கு வந்து கல்யாணத்தில் வந்து மனசு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சார். என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் ஏஎல்பியில் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இந்த பெண்ணுக்கு வயசு வந்து 34 வருஷம் முடிஞ்சு 4 மாதம் 13 நாள் ஆகுதுங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகியோட பிறப்பு லக்னம்ன்றது என்னதுன்னா, தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக கன்னி போயிட்டு இருக்குங்க. லக்னாதிபதி யார்? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 11ஆம் வீடான கடகத்தில் இருக்காரு. இவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்னா 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 11ல் இருக்காரு. அப்ப ஜாதகி தன் வேலையின் மூலமாக மகிழ்ச்சியாகவும் அதுல வர அதீத வருமானத்தினால ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுனால அவளுக்கு கல்யாணத்தை பத்தின அந்த எண்ணம் வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது வருமானத்தினால வேலைனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காப்புல. சரி, இந்த அம்மாவோட கேள்வி என்னது? திருமணத்தை பத்தி பேசினாலே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து மனசு வந்து கல்யாணத்து வரக்குமே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த ஜாதகிக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க? அஸ்தம் 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? 11ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. கோச்சார சந்திரன் எங்க போயிட்டு இருக்காரு? 5ஆம் வீடான மகரத்துல. 5ன்றது மனசு ஆச்சுங்களா. அப்ப கடகம் என்னன்னாக்கா மனோகாரகன். அப்ப இந்த ஜாதகியின் மனசு ஒரு விதமா அலைப்பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ஜாதகிக்கு தற்போது அவங்க அம்மா வந்து இந்த மனசை பத்தி கேட்ட கேள்வி சரி அப்படின்றது மாதிரி வருதுங்க. சரி, இந்த ஜாதகிக்கு ஏன் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிற எண்ணம் வரல அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இதுக்கு நம்ம அட்சய லக்ன பத்ததியில ஒரு 2 பாவத்தை ஆய்வு பண்ணாலே வந்து விடை வந்து துல்லியமா தெரிஞ்சிடுங்க. 5ஆம் பாவகம் தொடர்புடைய சந்திரன், 5ன்றது மனசு. அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 11ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. சந்திரனோட காரகத்துவம் என்னதுங்க? காதல் திருமணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த பொண்ணு வந்து காதல்ல இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. 7ஆம் பாவகம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம், திருமண பாவகம். 7ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு? 4ஆம் வீடான தனுசுல இருக்காரு. சனி பகவான் தன் 7ஆம் பார்வையா 10ஆம் வீடான மிதுனத்தை பார்க்கிறாரு. 10ன்றது தொழில் ஸ்தானம். சனி பகவான் தன் 10ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறாரு. அதாவது 7ஆம் பார்வையா 10ஆம் வீடான மிதுனத்தை பார்க்கிறாரு. 10ஆம் பார்வையா ஏல்பி லக்னத்தையே பார்க்கிறாரு. அப்ப என்ன தெரியுது? இந்த ஜாதகி வந்து வேலையிலேயே முழு கவனமா இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, இப்ப 7ஆம் பாவத்தை லக்னமா வச்சு பார்த்தா திருமணம்னு சொல்ற 7ஆம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் எங்க இருக்காரு? 16ஆம் வீடான கடகத்தில் இருக்காரு. நம்ம அட்சய லக்ன பத்தியில ஒரு முக்கியமான விதி என்னன்னாக்கா, 7ஆம் பாவகம் தொடர்புடைய அதிபதி 11ல தொடர்பு கொண்டால் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு மறைமுக தொடர்பு, பெண் காதலித்து எதிர்பாராத திருமணம் அப்படின்ற மாதிரி விதி, அதான் ரூல். அப்ப இந்த ஜாதகி தான் வேலை பார்க்கும் இடத்திலேயே யாரையோ ஒருத்தரை காதலிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. 7ஆம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, அதாவது 4ஆம் வீடான தனுசுல இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 4ன்றது தாய். அப்ப இந்த ஜாதகியின் தாயினாலேயே திருமண தடை, திருமண தாமதம் இதெல்லாம் ஏற்படும். இந்த தாய் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். அதனாலேயே வந்து இந்த ஜாதகி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. அதனாலேயே இந்த ஜாதகி என்ன யோசிச்சுட்டு இருக்காப்புல, சரி நம்ம காதலிக்கிறது வந்து அம்மாட்ட சொன்னா வந்து அம்மாவுக்கு ஹெல்த் ஏதாவது ஆயிடுமோ, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இவங்க வந்து இதை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப நம்ம இந்த ஜாதகியோட அம்மாட்ட என்ன சொன்னோம்? அம்மா, பொண்ணுக்கு வந்து வயசு 34 ஆயிடுச்சு. 30 வயசுக்கு மேலேயே வந்து திருமணம் தள்ளி ஆகாம இருக்கிறதே வந்து சரியில்லை. வரணும் முடிச்சிடணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு வந்து காதலிச்சுட்டு இருக்காப்ல.
கூட வேலை செய்கிறவங்களே காதலிச்சுட்டு இருக்காப்புல. அதனால அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட கோவப்படாம அந்த வரனை பார்த்து முடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு விஷயம் நடக்கலை, ஏன் நடக்கலை, இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா திருமணம், அந்த பொண்ணு திருமணம் வேணான்னு சொல்லிச்சு, ஏன் வேணான்னு சொல்லிச்சு அப்படின்ற காரணம், அந்த பொண்ணோட மனசுல என்ன இருக்கு, பொண்ணு காதலிக்கிறவா இல்லையா, எதனால வந்து அம்மாட்ட சொல்ல பயந்தாப்புல அப்படின்ற விஷயம் கூட மிக துல்லியமா தெரிஞ்சதுங்க. நான் அந்த பொண்ணு வந்து காதலிக்கிறா அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க அம்மாட்ட தெளிவாக சொன்னோம். அவங்கள அம்மா வந்து சரின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்க சார், பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு, இனிமேட்டு வந்து என் பொண்ணு யோசிக்கிறதும் கரெக்டாக, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இருந்தாலுமே பரவாயில்ல, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு அது யார் என்னன்னு பார்த்து நான் வந்து திருமணம் முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.